அடுத்ததா நடக்க போற இந்த இதயம் பாலா விளையாட்டை நீங்க மறக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வழங்கவிருக்கிறார். இவர் படித்த பள்ளிக்கூடமோ ஹிந்து காலேஜ், ஆனால் இவர் படித்ததெல்லாம் ராணி கமிக்ஸ். எடுத்தா பிடிச்சா போடுங்க ரீலா, அடுத்தா வாரா இதயம் பாலா. எங்கே உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு எங்கள் இதயம் பாலா. ஒரு பொட்டு வைத்த வட்ட நிலா மாதிரி இருக்கிறீங்க, அந்த இதயத்து மாதிரி. இதயம் அந்த பாட்டு பொட்டு வைத்த வட்ட நிலா பாட்டு யாருக்கு தெரியும்? நீங்க வடிவ பாடுவீங்க தானே? சரி, அந்த பாட்டுல 2 வரி. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, துளி புன்னகையில் என்னை தொட்ட நிலா, அங்கு விட்ட நிலா, அது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா. தேங்க்யூ அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு. இப்போ 10 மணி, நான் ஒரு லவ் ஸ்டோரி சொல்ல வந்திருக்கிறேன். வளமையாக கொட்டாய் ஒரு நேரம் எனக்கு. எனிவே, யாராவது கவனிச்சிங்களா? இன்றைக்கி 5 டே, இந்த 3.14 மார்ச் மாதம் 14ஆம் தேதி. ஓகே, இந்த டே வந்து இந்த லைஃப்பில் சரியான இம்பார்ட்டண்டான, நல்ல மறக்க முடியாத கொஞ்ச நாட்களில் இதுக்கும் உண்டு. ஓகே, அது ஏன்னு நான் சொல்கிறதுக்கு முதல் அப்படியே ஒரு 1 மந்த் ரிமைண்ட் பண்ணினீங்கன்னா February 14 வேலண்டைன்ஸ் டே. இந்த காதலை சொல்கிறதுக்கு அதை விட சிறந்த நாள் இல்லை என்று சொல்லி கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்ட ஒரு நாள். ஆனால் விலங்கையில் இந்த லவ்வை சொல்கிறதுக்கு ஏன் February 14 மார்ச் 14 சொல்லக்கூடாதா? இப்போவே வேணுமெண்டா இங்கே சொல்லலாம். நான் ரோஜாவில் கொண்டு வந்துருக்கேன். ஆனால் நான் யாருக்கு எப்போ சொல்ல போகிறேன்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வேண்டக்கா வேண்டி நான் இதை கடைசியாக சொல்கிறேன். எப்பயாவது இந்த ரோஜாக்கு, இதயத்துக்கு, காதலுக்கு அப்படி என்ன தொடர்புன்னு நாங்கள் யோசிச்சிருக்கோமா? ஓகே, அதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் லவ் வரைக்கல இப்படி ஒரு ரோஜா பக்கத்தில் வரும். நீங்கள் அந்த காதலை சரியான சந்தர்ப்பத்தில் சொல்லாமல் சும்மா சுற்றி கொண்டே திரிஞ்சிங்கன்னு சொன்னால், அந்த மிஸ் பண்ணுற ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் இதுலேருந்து ஒவ்வொரு இதெல்லாம் விழுந்து கொண்டிருக்கேன். இப்படி விழுந்து 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 இப்படி அந்த அந்த குச்சி தானே, குச்சி மட்டும் மிஞ்சுற லெவலுக்கு வந்துட்டேன்னா அந்த லவ் இனி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அர்த்தம். அப்படி விக்கிபீடியாவில் போட்டிருக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியும், கதைக்கு பேர் இதயம் பாலா, ட்ரெய்லர் 2-3 போட்டுன்னா பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அது என்னோடய கதை. வீட்டெல்லாம் யோசிச்சு கதைச்சு we gone through a process and we decided I'm going to do this. Okay, but nothing will go wrong, don't worry. 50 வயசு ஆச்சு ஐயா, ஒரு லவ் ஸ்டோரியை சொல்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனையாக கிடக்கு. எனிவே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு விடிய காலமே ஒரு 9 மணி இருக்கும். அவள் வாரா, கனவில் வாரா. ஓகே, ஒரு வல்லவழி மாதிரி ஒரு இடம், அதில் ஒரு இளமாலா சைக்கிளில் வந்துடுறேங்கிறா, ஒரு மஞ்சள் கலர் சுடிதார் போட்டிருக்கிறான். வந்து இன்னும் சொல்ல வர்றா, பட் அவன் இன்னும் சொல்ல இல்லை, கனவு முடிஞ்சிடும். இப்படியே ஒரு 2-3 நாளாக இந்த கனவு வருது. இப்படி ஒரு லென்த்தான ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற இடத்துல நாங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு போடுவோம். ஸோ நாங்கள் ஒரு பாட்டை போடுவோம். கண்டு எந்தன் கண்கள் மூடி கிடந்தே, காற்றை போல வந்து கண்கள் மெல்ல திறந்தாய். காற்றே என்னை கிள்ளாதிரு பூவே, என்னை தள்ளாதிரு காற்றே, என்னை கிள்ளாதிரு பூவே, என்னை தள்ளாதிரு உறவே உறவே, உயிரின் உயிரே, புது வாழ்க்கை தந்த வள்ளலே மலரே, மௌனமா மௌனமே வேதமா மலர்கள் பேசுமா, பேசினாலோயுமா அன்பே மலரே. ஏன் இப்போ வித்யாசாகருக்கு பாட்டு கொடுக்குறாங்கன்னு எனக்கு விளங்கல.
இப்போ இந்த கிட்ட அந்த மலர் பேச போகிறா, வாயை திறக்கிறா. எருமை மாடு 10 மணி வரைக்கும் படுத்துருக்கிறாய், எக்ஸாம் வருது ஒன்றில் படி, அல்லது இந்த பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து பங்கர் வர்றதுக்கு ஆள் பார்த்துட்டு இருக்கிறார், போய் ஹெல்ப் பண்ணுன்ட்டு அம்மா சொல்கிறேன். சொல்லுங்கள், பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா பங்கருக்கு இன்னொரு பங்கர் வெட்டி கொடுத்துருப்போமா இல்லையா? கொடுத்துருப்போமா இல்லையா? ஓகே சரி என்று போய் பங்கரை வெட்டி கொண்டிருக்கிறேன். அப்படி மண்ணை அள்ளி கொட்டை கொட்டை யோசிக்கிறேன். அப்படி மனசு ஆழத்துக்கு போகுது, அடிக்கடி இந்த கனவு வருது. மேபி இவ தான் எனக்கான காதலோ, ஏற்கனவே 4 சொதப்பிட்டுது, இது 5வது காதல் வேறு, மேபி இதாக இருக்குமோ அப்படி யோசிக்கிறேன். இப்போ அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்? ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன. அப்போ நல்லூரில் போய் சுற்றி கும்பிட்டு தங்காலம் அடைச்சிட்டு கும்பிட்றேன். கந்தா கடம்பா கதிர்வேலா, ஊரில் இருக்க எல்லாருக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. உனக்கு பேர் 1க்கு 2 இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லை. நீ என்னை பார்த்து இதை ஒரு சோட் அவுட் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு கும்பிட்டு நிற்க ஐயர் வந்து இந்த பஞ்சாலத்தையே எனக்கு முன்னால் நீட்டினா போல் அப்படி நான் தொட்டு கூப்பிட்டுட்டு அப்படி நிமிந்து பார்க்குறேன். அந்த பஞ்சாலத்தின ஜோதிக்கு பின்னால் அந்த ஜோதி தெரிகிறான், அந்த கனவில் அங்கே கேள் அங்கே நிற்கிறான். சொல்லுங்கள் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் கடவுளை நம்புறதா காதல் நம்புறதானே குழப்பம். ஆனால் நான் கடவுளை நம்புகிறேன். கடவுள் இருக்கிறான்றதை விட கடவுள் எனக்கு பக்கத்தில் நிற்கிறான்னு நம்புகிறேன். சரியான்னு இப்படி திரும்பி பார்த்தா அவர் நிற்கிறார். இசைஞானி இளையராஜா பக்கத்தில் நிற்கிறார், பாட்டு போடுவேன் என்று. இப்போ போட போகிறார் பாருங்க. மேலே போகும் மேகம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதோ, உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ. இப்படி நானதில்லை, புத்தி மாறி போனதில்லை, உன்னை பின்ன வேர்த்ததில்லை, முக்கு நுனி வேர்த்ததில்லை. கண்ணி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டேனே, படப்படக்கும் நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தேனே, இச கேட்டேனே. அடியாத்தாடி மனசுன்னொருக கட்டி பறக்குது சரிதானா? அடி அம்மாடி ஒரு அலை வந்து மனசில் அடிக்குது அதுதானா? உசிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம், நான் வேகமாக நீதான் காரணம். தேங்க்யூ. இப்படி நான் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பேருக்கு முன்னால் நான் 130 பேர் நினைக்கிறேன். பாட்டி வடை சுட்ட கதை கூட நான் சொன்னதில்லை. ஆனால் இந்த லவ் ஸ்டோரியை வந்து சொல்ல வந்திருக்கேன்டா. அன்றைக்கே அந்த பிள்ளைய அட்ரஸை கண்டுபிடிச்சிருப்பானா இல்லையா? பின்னால் அப்படியே சைக்கிளாகவே கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இது மட்டும் அட்ரஸ் மட்டும் காணுமா? இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கலெக்ட் பண்ணோம். சொல்லுங்கள், லைட்ஸ் வேணுமெண்டா போடுங்க ப்ளீஸ். சொல்லுங்கள், இப்போ அந்த பிள்ளையை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷனை நான் கலெக்ட் பண்ணியிருப்போம் உங்களுக்காக, உங்களோட நண்பர்களுக்காக. அட்லீஸ்ட் ஒரு 4 இந்த யூனிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். இந்த பேர் அதுகளை விட்டுட்டு சம்திங். ஓகே, யூ வாண்ட் டு ட்ரை? அண்ணா இருக்கிறார். ஓகே, என்ன எத்தனை வயசு? இம்பார்ட்டன்ட், எஸ், வெரி இம்பார்ட்டன்ட். எனிவன் எல்ஸ்? வேறு ஏதாவது தகவல்? இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் என்று செந்தில் சொல்லியிருக்கிறார். வேறு என்ன தகவல் வேணும்? வாரம் போகிறோம். இனி ஒன் மோ நத்திங். ஓகே. நீங்கள் சொல்கிற பதிலுக்கு நான் மிச்ச ஷோ கொண்டு போகல. எனிவே ஐ எம் ஸோ ஹாப்பி. சரி, இப்போ நான் அதுக்கால வந்து உங்களோட விசாரிக்கிறேன். அந்த மீன் டைமில் அந்த பிள்ளையை பற்றி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, எப்படியும் கலெக்ட் பண்ணியிருப்பேன் தானே. கொஞ்சம் சொல்கிறேனே. ஒன்று வந்து அவன் நல்லா பாடுவான். எப்படி என்றால் அவள் ஸ்கூலில் ஃப்ரீ டைமில் பாட விட்டுட்டு டீச்சர்ஸ் மாதிரிலாம் சுற்றி இருந்து பாட்டு கேட்கணும், அந்தளவுக்கு நல்லா பாடுவான். 2வது வந்து 96 பட்ச், ஒரு வயசு குறைய, பயோ படிக்கிறான். வேறு கேட்டுனீங்களா? பயோ கிளாஸுகள் துவங்குதான் படிக்கிறான். இன்னொன்று ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, சகோதரங்கள் இல்லை, எல்லா சொத்தும் எனக்கு தான்.
சாரி ஓகே. ஸோ இப்போ காணும் நினைக்கிறேன் இவ்வளோ. ஓகே, இப்போ அடுத்த என்ன நடந்திருக்கும் சொன்ன என்ன அர்த்தம் நினைக்கும்? இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் உன்னை ஒருத்தன் லவ் பண்ணுறான்னா அந்த பிள்ளைக்கு சொல்கிறதுக்கு முன்னாலும் பின்னாலும் லோனால் நினச்சிருப்போம். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச அப்போ தெரிஞ்ச ஒரே வழி. ஃபேஸ்புக்கும் இல்லை, வாட்ஸ்அப்பில் ஒரு கன்றாதியும் இல்லை. பட் லைஃப் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த குணசீலன் மாதம் இருக்கிறது தானே எங்களோட டைமில் யாழ்ப்பாணத்தில் பயோ படிச்சுட்டு குணசீலன் மாஸ்டர்கிட்ட போகாதாக்களாக இருக்கிறீங்களா? போனாக்கள் யாராவது இருக்கிறீங்களா? ஓ, நிறைய பேர் இருப்பீங்க ஆஃப்கோர்ஸ். ஓகே, அப்போ அவன் குணசீலன் மாஸ்டர்கிட்ட போகிறான். எனக்கு ஞாபகம் இருக்குது, அவ்வளோ சேனமாக இருக்கும், பெரிய ஒரு இதில். அவங்க வேறு இங்கே போயிட்டாங்க, அங்கே கொட்டிலுக்கு நிற்கிறாங்க போல சயின்ஸ் சொல்லனே. அப்போ சரிண்டு இப்போ இந்த டைமில் நான் வந்து இப்போ எக்ஸாம் கொஞ்சம் நெருங்குற வழியாக படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்தால் தானே மாமாட்ட போய் அவன் இந்த அப்பாட்ட போய் கதைக்கலாம் என்ற ஒரு இதில் கொஞ்சம் படிக்கிறதில் ஃபோக்கஸாக இருக்கிற வழியாக இப்போ அந்த வீட்டை ஏற்றிட்டு போகிற மீன்ஸ் அவள் வந்து அந்த லுமாலா சைக்கிளில் கும்பஸை வச்சு லொக் பண்ணின உடனே வீல் டேக் கேர் என்ன இப்போ நிலைமையிலான தெரிகிறது. இப்போ அவளுக்கு போயிடும் அப்படி இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் குறைச்சாச்சு. இப்போ இந்த மீன் டைம் நான் வந்து அருளானியோ காய்ச்சி சயின்ஸ் ஹால் காய்ச்சி இந்த கெமிஸ்ட்ரி கிளாஸை பார்த்தேன். அது அந்த குணசீலன் மாஸ்டர்ன்றதுக்கு பக்கத்து கோட்டையில் நடக்கும். இந்த சென்ட் ஜான்ஸ் வடியில் எங்கே இருக்கிறீங்க? திரும்ப அப்போ மணியத்தாட்ட கிளாஸ் போனது அதில் இருந்தாச்சு. இந்த கரையில் இருக்குது, இஞ்சால கரையில் இருந்தால் தான் இஞ்சாலாம் அந்த குணசீலன். நீங்கள் எனக்கு முன்னால் இந்த தலையாட்டின்னு இருக்கிறீங்க. அப்போ இருந்து எத்தனை மணிக்கு வர்றாவா, பக்கத்தில் யார் வரியணும், எப்போ படிக்கிறா, எப்போ எழுதுறா, எப்போ சிகரை பார்க்குறா, முக்கியமாக வேறு யாராவது அவள் பார்க்கணுமான்னு பார்த்துட்டுருக்கு. சரி, எப்படியே காலம் போய்க்கின்றிருக்கு. ஓகே, சனிக்கிழமை போகிறது, சார்ஜ் பண்ணுறது, ஏன்னா அப்போ தான் காண்றது, அப்புறம் நீ அடுத்த சனிக்கிழமை தான். இப்படி காலம் போய்கொண்டிருக்கேங்கல்ல இந்த பூமி பந்துண்ட இன்னொரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் ஒரு அலையை கிரியேட் பண்ணி என்னட்ட கொண்டது சேர்க்க மாட்டேன். எனக்கு அப்போ தெரியாது, நான் பாட்டுக்கு இப்போ வர்றா இப்படியே காலத்தை தள்ளி கொண்டிருக்கேன். அந்த சம்பவம் நடந்து ஒரு கிழமைக்கு பிறகு, இப்போ போன சனிக்கிழமை நடந்தேன்னு வைப்பமே, இந்த சனிக்கிழமை நான் அதில் இருக்கிறேன். அவள் வேற இல்லை. நானும் பார்க்குறேன் வருவான்ட்டு காணல. இங்கே வரதன் ஓகே, அவள் வந்துடுவா, வரத்தானே வேணும். படிக்கிற பிள்ளை குணசீலன் மாஸ்டர் ஃபேவரட். அப்போ நான் பார்த்துன்னு இருக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அந்த மிஸ் பண்ணுற ஃபீலிங், அது விளங்காத ஆக்கள் தயவு செய்து இன்றைக்கு போய் உங்களோட ஃபோன் இருக்குது தானே, அந்த உங்களோட ஃபோனை வந்து 2 நாளைக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஓகே, 3ஆவது நாள் எப்படியுமா செத்து போயிடும். அப்போ உங்களுக்கு விளங்கும், நான் போட்ட படத்துக்கு எத்தனை பேர் லைக் போட்டுச்சினமோ, நான் எடுத்து போட்ட சீலைக்கு எத்தனை பேர் லைக் போட்டுச்சினமோன்ட்டு சொல்லி ஒரு மனசில் ஒரு தவிப்பு வரமில்ல. அது மாதிரி இப்போ இந்த பிள்ளை இன்றைக்கு வேற இல்லை, இப்போ ஒரு கிழமைக்கு என்ன செய்கிறது, எப்படி இந்த ஃபோனை இந்த இதயத்தை சார்ஜ் பண்ணுறது என்றெல்லாம் அப்படி யோசிச்சு கொண்டு இருக்கேக்குள்ள நான் வாசலில் பார்க்குறேன். நான் மணியத்தார் என்ன பார்த்துட்டேன். ஓகே, இறங்கி வந்து என்ன பார்த்துட்டு எடுத்து பார்க்குறேன். கெமிஸ்ட்ரி நல்லா வேலை செய்யுது. ஓகே, தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளியோடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் 2 சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாமல் வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை கண்ணே, முன்னோடு தான் முத்தங்களா சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணே, கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான், என்னானதோ ஏதானதோ சொல் குணசீலன் மாஸ்டர் மணிய மாஸ்டர் எனக்கு ருசிக்க கொண்டு
அந்த கொப்பி எடுத்து அப்போ இப்போ நான் நிலம்பி நிற்கிறேன். அவர் என்னையும் பார்த்துட்டு கொப்பியும் பார்த்துட்டு கெமிஸ்ட்ரி வடிவாக தான் வேலை செய்யுது. சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ சொல்லண்டார். ரெண்டுட்டா அவர் அந்த கேள்வியை தோங்கினார். இந்த நப்தலீன்ன்ற என்று சொன்னார். எந்த மனசு கிடந்து படப்படப்படன்னு துடிக்குது. அந்த 2 பென்சின் ஒண்டா ஒட்டிக்கொண்டு காட்சியாப்பில் இருக்குன்னு சார் அதுதானே என்று சொல்லணும்னு யோசிக்கிறேன். அவர் தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்டு முடித்தார். நப்தலீன்ன்ற மூலக்கூட்டு சூத்திரம் என்ன? அப்போ நான் டக்குன்னு எழும்பி அது வந்து சார் சி சாரி எனக்கு ஒரு பிரச்சனை வந்து சம்டைம்ஸ் இப்படி எக்ஸைட்டடாக இருக்கல வேர்ட்ஸ் வந்து சிக்கிடுது. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப். நப்தலீன்ன்ற மூலக்கூட்டு சூத்திரம் என்ன? ஸோ அன்றைக்கு எனக்கு வார்த்தை வேற இல்லை. நான் கொப்பியை தூக்கிண்டு வீட்டை போயிட்டு இந்த ஒரு சம்பவம் நடந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னண்டா சிங்கப்பூரில் இருந்தாலும் நாங்கள் வந்திருக்கிறீங்களோ? வா நைஸ். சிங்கப்பூரில் ஒரு சிங்கம் ஒத்த காலில் நிற்குது. அது சாரி நாட் த மேர்லைன், இது இன்னொரு சிங்கம் ஒத்த காலில் நிற்குது. அம்மாவுக்கு கொழும்புக்கு ஃபோனை போட்டு சொல்லியிருக்கு, அம்மா கட்டினா நான் இந்த பிள்ளையை தான் கட்டுவேன்னு நான் கல்யாணமே போனேன், நீங்கள் நேராக போய் கதைச்சி ஒரு நல்ல முடிவோடு வந்தேன் எனக்கு எடுங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு இந்த தாய் மனசி பதறி போய் ஒரு ஸ்பெஷல் பாஸ் எடுத்துக்கொண்டு தாண்டி குளத்தை தாண்டி வந்து விளக்கு வச்ச குளத்தில் ஒரு விளக்கத்தை சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு வந்து தட்டோடு நின்று கதவை தட்டினா 50 வயது மதிக்கத்தக்க முதியவரான ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்ற அப்பா என்ன யோசிப்பார்? இவங்கள் மேலே இந்த எப்போ கொட்டுறாங்களோன்னு தெரியாது, எப்போ சண்டை வெடிக்குமோ என்ன வெடிக்குமோன்னு தெரியாது, பேசாமல் கட்டி கொடுத்துருவோம்னு யோசிப்பாரா இல்லையா? ஒபிவியஸ்லி அவர் யோசிப்பார். அது இருக்கட்டு. இந்த கதை எனக்கு அப்படி தெரிய வரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எனக்கு அன்றைக்கு மெசேஜ் வந்தது, அந்த பிள்ளைகிட்டே எனக்கு மெசேஜ் வந்தது. மெசேஜ் வாட்ஸ்அப் எல்லாம் இல்லை, இவாக்கு சொல்லி இவா தண்டி ஆளுக்கு சொல்லி அப்புறம் அவர் அங்கே சொல்லி இங்கே சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துட்டு இந்த மெசேஜும் வந்துட்டு அதை விட ஒரு அட்டாச்மெண்ட்டும் வந்தது. இந்த மெசேஜ் வந்தோடனே நான் ஒரு 4 பாட்டு ப்ளே பண்ணலாம், அவ்வளோ சந்தோஷம். நான் பின்னால் லோ அலைகிறேன், அங்கே இந்த மெசேஜ் வருதுண்டா விடுவீங்களோ? ஆனால் அந்த அட்டாச்மெண்ட் தான் பிரச்சனை. அட்டாச்மெண்ட் என்னென்னா இதுதான் சிச்சுவேஷன். ஒரு கிழமை டைம் தரலாம், காதல் இருந்தால் போதாது, தில்லும் வேணும். எனக்கு முன்னால் வந்து என் கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னால் ஐ வில் கன்சிடர் திஸ், இல்லாட்டி சிங்கப்பூரில் பிஆர். இதுதான் மெசேஜ். நண்பர்களே, அடுத்த 5 நாள் வாழ்க்கையில் நான் செய்த ஹோம்ஒர்க் மாதிரி ஒரு நாளும் செய்ததே இல்லை. என்னிடையே 4 பாஸ் பேப்பர் இருந்தது. இது 5வது கால கதை இல்லையா? எல்லா 4 பாஸ் பேப்பரும் ரிவைஸ் பண்ணியாச்சு, எங்கே சொதப்புறேன்னு எங்கே ஃபிட் பண்ணுறேன் எல்லாம் பார்த்தாச்சு. இதை விட 90, 92 அல்லது 93 பட்ச் அண்ணா ஒரு ஆள் வந்து ஒரு ஹாஃப் டே கோர்ஸ் எப்படி காதலை சொதப்பாமல் சொல்கிறேன். வீட்டை இந்த எல்லா தின்னம்பிள்ளைக்கும் ஒரு செம்பருத்த பூவை பிடுங்கி ப்ரப்போஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. இப்போ ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐம் கோயிங் டு டூ இட், ஐம் கோயிங் டு ப்ரப்போஸ் இட் ஹியர். ஓகே, அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்தா நல்லம் தானே. அப்போ வெள்ளிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது ஹேட் டு பி டுடே 14th March. எங்கே வச்சு சொல்கிறேன்னு டிசைட் பண்ணது இந்த பாரதியார் சிலை இருக்குது தானே. பாரதியார் சிலையிலேருந்து இந்த திண்ணவேலி சிவன் கோவிலுக்கு போகிற அதில் ரோட் இருக்குது. ஐ திங்க் புதிய சிவன் கோவில் வீதி என்று தான் இயக்கம் போட்டிருந்தது. அதில் போய் நான் நிற்கிறேன், அவள் அப்படி வந்து திரும்பணும். நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் ரெடியா? ஓகே, நான் இப்போ லவ்வை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, அப்போ நான் அதில் வெயிட் பண்ணிக்க நிற்கிறேன். 4:40க்கு அவன் அந்த பாரதியார் சிலை பக்கம் இருந்து வாரான். அவன் முன்னுக்கு சைக்கிளில் வர போகிறான், பின்னால் 4 பேர் வர போயிடும். சிவபாலா ஹீரோயின் வேறு ஒரு பாட்டு போடுவோமா? ஐம் கான்ஃபிடென்ட், ஐம் கோயிங் டு டு இட். இதே ரெடி ஆகுது. I'm going to do it. This is my last chance, my life. இதே துடிக்குது, டொமான்னு துடிக்குது, கையெல்லாம் நடுங்குது எனக்கு. Come on, do it, Bala. Hi. நெஞ்சை விட்டு வந்த வார்த்தை ஒன்று தொண்டை
மண்டைக்குள் சூழ் கொண்டதோ உன்னை விட்டு அது மீளவில்லை என்னுள்ளே வேர் கொண்டதோ பூமிக்கு வந்த பனித்துளி நான் சூரியனே என்னை குடித்து விடு யுகம் யுகமாய் நானும் எரிந்து விட்டேன் பனித்துளியே அணைத்து விடு உறவே உயிரே உணர்வே நெஞ்சில் வரும் காதல் வலி பூவில் ஒரு சூறாவளியோ காடு திறந்து கிடக்கின்றது காற்று மலர்களை உடைக்கின்றது கண்கள் திறந்தே கிடக்கின்றது காதல் உயிர்களை உடைக்கின்றது நெஞ்சில் வரும் காதல் வலி பூவில் ஒரு சூறாவளி நிலவை பிடித்து எறியவும் முடியும் நீலக்கடலை குடிக்கவும் முடியும் காற்றின் திசையை மாற்றவும் முடியும் கம்பனை முழுக்க சொல்லவும் முடியும் ஐ லவ் யூ சொல்லத்தானே ஐயோ என்னால் முடியவில்லை என்னட்டு இந்த அந்த அந்த ரோஜாவில் இந்த எல்லா இதழ் செடி குச்சி இதெல்லாம் எல்லாம் ஒரே நாளில் அண்டைக்கே பிஞ்சு போச்சு வாழ்க்கைன்றது இவ்வளோ தானே இல்லை இருக்கா ஏன்டா நானே 5வது லவ்ஸ் கதையை சொல்லிக்கிட்டுருக்கேன் அப்போ ஆறாவது கதை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க தானே ஒபியஸ்லி என்ன இன்னொரு இதயம் இன்னொரு ரோஜா தேவைப்படும் நான் ஒவ்வொரு முறையும் இப்படி குப்புறவுலேருந்து சிதஞ்சு சித்தறி சின்ன பின்னமாக இருக்கேன்ல என்ன தூக்கி நிமித்தின விஷயம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எஸ் மச்சான் ஒரு மாலையில் ஒரு பூவாக இருக்குது ஒரு குளத்தில் ஒரு மீனாக இருக்குது ஒன்றும் கவலைப்படாத என்னோட சரி வருமானு சொல்லி அவங்க என்ன ரீக்ரியேட் பண்ணுவாங்க ரீக்ரியேட் பண்ணி திருப்பி என்ன கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க அந்த ரீக்ரியேட் பண்ணுற ப்ரோசஸ்ஸே தனி இந்த உடைஞ்சிக்கிட்டு இருக்கிற இதே தொண்டெல்லாம் எடுத்து ஒன்று அவுத்துவாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் சிதைஞ்சு போய் கிடக்கு இந்த ரோஜா இருக்குதான் அதுக்குள்ள இப்படி என்ன மனசுக்கு கையை விட்டு இப்படியெல்லாம் இப்போ என்ன கிரியேட் பண்ணி தருவாங்க அமேசிங் இல்லையா நண்பன் மட்டும் பக்கத்தில் இருந்தான் லைஃப்ல எங்கேயும் அவசியம் நான் இதை வேண்டிக்கிட்டு போய் இந்த 6வது So I'm going to propose. Guys, ready? Hello. Yeah. So நான் 6வது ஏஞ்சலுக்கு நான் நிற்பேன் Thank you very much. Thank you very much. இப்போ கிஃப்ட் இருக்குது தானே ஸோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீங்கள் மிகச்சரியான பதில் அல்லது க்ளோஸரான பதில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பரிசு உங்களுக்கு கிடைக்கும் கேள்வி நீங்கள் அவ்வளோ கெஸ் பண்ணியிருக்கீங்க அவள் யார் அதுதான் கேள்வி இப்போ கேட்குதா நான் கிடைக்கிறேன் கேட்குதா ஒன்று அவன் நல்லா பாடுவான் 2வது அவன் 96 வயசு ஒரு வயசு குறைய 3 இல்லை நான் வரேன் 3வது அவன் சிங்கப்பூரில் இருக்கிறான் இப்போ
ஓகே, ஒரு ஆட்கள் என்ன சாரி, ஒரு ஆள் வந்து ஒரு பதில் சொல்லிக்கிறேன். வேறு யாராவது ட்ரை பண்ண போகிறீங்களா? Janu is the right answer. But Krishnavan கொஞ்சம் கிட்ட வந்தவடியா. Okay, guys, this is the story. Why Janu? Anybody question இருக்கா? Why Janu? The character from the movie 96. Thank you. பல்லே பல்லே, இதயம் பாலா கலக்கிட்டார்ல. நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னு சொன்னால் 96 திருப்பி நடக்க போகுதோ ரியலான்னு சொல்லி. பரவாயில்ல, 96 பேட்சில் இருந்ததை பார்த்தபடியாக பரவாயில்ல. 95 பார்த்துருந்தாருங்க, ஐயையோ எங்கே போயிருக்குமோ. சரி, ஓகே, தட் வாஸ் அ குட் லவ் ஸ்டோரி, வெல் டன். தேங்க்யூ. ஏன் அது 95 வரையிலேருந்தா படம் 96 தான் வந்தது. அண்டபடியாக அதை வச்சு பில்டப் பண்ணியிருக்கீங்க. அப்போ 95லேயும் உங்களோட 6ஆவதா 7ஆவதா இருக்குது? நிறைய இருக்குது. பார்த்தோண்டா அடுத்த ரீயூனியனுக்கு 7ஆவது வரும். சரி, ஓகே, தட் வாஸ் வெல் டன், வெல் டன். நல்லா செய்வீங்க இது பாலா.